இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில பேசிக் டெஃபினேஷன்ஸ் எக்ஸ்பிளேஷன்ஸ் எதுவுமே நம்ம இங்க பார்க்க போறது இல்லை. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி ஒரு பெரிய சிலபஸ். நான் அதோட பேசிக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா ஒரு வீடியோ கவர் பண்ண முடியாது. அப்புறம் இன்னைக்கு என்னதான் பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ், இதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பிகினரா இல்ல எந்த கிளாஸா இருந்தாலும் ட்ரிக்னாமெட்ரியில பேசிக்கா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதுல எது ஹைபோட்டனஸ், எது அட்ஜசன்ட், எது ஆப்போசிட் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். ரெண்டாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன், சீகன், காட் இது எல்லாத்துக்குமே அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் இந்த ரேஷியோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது பாதி பேருக்கு ஞாபகம் இருக்காது. அந்த விஷயங்களை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட். மூணாவது ஒரு டேபிள் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சைன் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு ஒரு டேபிள் இருக்கும். அதுல இருக்கிற வேல்யூஸை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது இந்த டேபிள் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஒரு ட்ரிக். இதை மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் லாஸ்டா? பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிள் இருக்க சைட்ஸை மட்டும் வச்சு வர ரிலேஷன் தான் பித்தாகரஸ் தியரம் இல்லையா? அது வந்து a² + b² = c² படிச்சோம். இப்போ இந்த இடத்துல இந்த 3 சைடு மட்டும் இருக்கும். ஏதாவது 2 சைடு தெரியும், தேர்ட் சைடை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் தான் நம்ம பித்தாகரஸ் தியரம்ல படிச்சோம். இங்க ட்ரிக்னாமெட்ரியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏபிசின்னு 3 டேர்ம் இருந்த மாதிரி இந்த இடத்துல 5 டேர்ம். என்னன்னா ஏபிசிங்கிற 3 சைடு, இங்க எக்ஸ்ங்கிற ஆங்கிள், இங்க ஒய்ங்கிற ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்னது? இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். மொத்தம் ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு 3 ஆங்கிள் இருக்கும். அதுல ஒரு ஆங்கிள் மட்டும் நமக்கு தெரியும். எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஏபிசிங்கிற 3 சைடும் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ஒய் ஏபிசி இந்த 5 டேர்ம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏதாவது 2 ஏபி ஏசி பிசி ஏதாவது 2 தெரிஞ்சிச்சுன்னா தேர்ட் சைடை நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துலயும் நமக்கு மினிமம் 2 known values வேணும். அதாவது 2 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா மீதி 3 எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிடலாம். எந்த 2? இப்போ 2 சைடு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சைடு இருக்கு அப்படின்னா அதை வச்சு தாராளமா நம்மளால ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 சைடு இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு சைடு ஒரு ஆங்கிள் மினிமம் கிரைட்டீரியா. ஒரு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்தாலும் மீதி 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்தாலும் மீதி 3 டேட்டா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா சைடோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இப்போ வந்து 2 சைடு கொடுத்தா மீதி ஒரு சைடையும் 2 ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்தாலும் மீதி இன்னொரு 2 சைடையும் ஒரு ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ரெண்டுமே ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா 3 சைடு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல வரும். இது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கமே, சைஸ் டிஃபர் ஆகுது. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் 90 இதுவும் 90. இப்போ இதுவும் 45 இருக்கலாம், இதுவும் 45 இருக்கலாம், இங்கேயும் 45 இருக்கலாம், இங்கேயும் 45 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஆங்கிளும் சேம் தான், இந்த ஆங்கிளும் சேம் தான், சிமிலர் ட்ரையாங்கிள். பட் இதோட சைஸ் வந்து 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருக்கலாம். இதோடது 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டரா இருக்கலாம். அப்போ ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சாலும் அது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ல எவ்வளவு வேணா எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால சைடு வந்து ஃபிக்ஸடா இருக்காது. பட் ஒரு சைடு ஃபிக்ஸடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு சைடாவது ஃபிக்ஸடா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கண்டிப்பா மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். அதனாலதான் 2 சைடு வேணும், இல்ல ஒரு சைடு ஒரு ஆங்கிள் வேணும். மினிமம் ஒரு சைடு இருந்துச்சுன்னா நமக்கு கண்டுபிடிச்சால, ரெண்டுமே ஆங்கிள் இருந்து சைடே கொடுக்கலைன்னா கண்டிப்பா நம்மளோட மீதி 3 வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து அட்ஜசன்ட்னா என்ன, ஆப்போசிட்னா என்ன, ஹைபோட்டனஸ்னா என்னன்னு பாத்திரலாம். இப்போ பொதுவா மொத்தம் என்னன்னு இருக்கு? அட்ஜசன்ட், ஆப்போசிட், ஹைபோட்டனஸ் இல்லையா? இது 3 இருக்கு இல்லையா? இந்த ஹைபோட்டனஸ் ஹெச்ங்கிறது வந்து லாங்கஸ்ட் சைடு, அதாவது பெரிய சைடு, இருக்கிறதுலே பெரிய சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறதுலே பெரிய சைடு இந்த சைடு தான், இதுலயும் இருக்கிறதுலே பெரிய சைடு இந்த சைடு தான். அப்ப இதுதான் ஹைபோட்டனஸ். இப்போ ஒரு சில ட்ரையாங்கிள்ல வந்து 3மே ஓரளவுக்கு மேபி பாக்குறதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல என்னால எது பெருசுன்னே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா எது வந்து பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 90 டிகிரி எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடு தான் ஹைபோட்டனஸ். இன்கேஸ் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ரைட் ஆங்கிளா, இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடு இதுதான் ஹைபோட்டனஸ். இன்கேஸ் ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னா இதுலதான் இதுதான் நமக்கு பெர்பெண்டிகுலர். அப்ப இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடு இதுதான். இப்போ இதுதான் ஹைபோட்டனஸ். ஸோ ரைட் ஆங்கிளுக்கு டைரக்ட் ஆப்போசிட் ஹைபோட்டனஸ். ரெண்டாவது அட்ஜசன்ட்னா என்ன, ஆப்போசிட்னா என்ன? பொதுவாக எல்லாரும் இது அட்ஜசன்ட்னு சொல்லுவாங்க.
இது ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரையாங்கிளே பார்த்துருக்கோம், என்ன அட்ஜசன்ட்னா அடுத்த வீடு, ஆப்போசிட்னா ஏத்த வீடு இல்லையா? அப்போ இப்போ இந்த இடத்துல இது எக்ஸுங்கிற ஆங்கிள நான் கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள நான் கன்சிடர் பண்றேன்னா இதுக்கு இந்த சைடு இருக்கவரு ஹைபோட்டனஸ், பக்கத்து வீட்டுக்காரு, இந்த வீட்டுக்காரரு ஹைபோட்டனஸ், அவர் எதுவுமே நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. அப்ப இந்த சைடு பக்கத்துல யார் இருக்கா? இவர் தான் இருக்காரு. அப்போ இவங்களுக்கு பக்கத்துல இருக்க இவரு அட்ஜசன்ட், இவருக்கு எதிர்த்தாப்புல இருக்க இவங்க ஆப்போசிட். இப்போ இன்கேஸ் நான் இந்த ஆங்கிள் கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு பக்கத்துல இந்த சைடு இருக்கவர் எப்பவுமே ஹைபோட்டனஸ் தான், அவர் சொந்த வீட்டுக்காரர், ஒண்ணுமே பண்ண முடியாது, காலியே பண்ண சொல்ல முடியாது. இந்த பக்கம் யார் இருக்கான்னு பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது தான் அட்ஜசன்ட். இவங்களுக்கு ஆப்போசிட்ல எதிர்த்த வீட்டுல யார் இருக்கா? ஆப்போசிட்ல. ஸோ ஹைபோட்டனஸ்ங்கிறது சொந்த வீட்டுக்காரரு. இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுத்தேன்னா இந்த ஆங்கிளுக்கு இது பக்கத்து வீடு, இது எதிர்த்த வீடு. இந்த ஆங்கிள் எடுத்தேன்னா இதுக்கு இவரு பக்கத்து வீடு, இவரு எதிர்த்த வீடு. அட்ஜசன்ட் ஆப்போசிட், அட்ஜசன்ட் ஆப்போசிட். ஸோ ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈஸியா கண்டுபிடிக்கும். அடுத்து முக்கியமானது, இதை வந்து நீங்க ஃபார்முலான்னு சொன்னாலும் சரி, இல்ல ரேஷியோஸ்ன்னு சொன்னாலும் சரி, என்ன வேணாலும் ஓகே தான். இது நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபிராக்ஷன்ஸ் வரும் இல்லையா, சம்திங் பை சம்திங், சம்திங் டிவைட் பை சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா பக்கமும் சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா இருக்கும். நான் ஏன் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, நான் இந்த ஆங்கிளை நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் எடுக்கிறதுனால எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஒய்னு போட்டாலும் நான் என்ன டிஃபரன்ஸுங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து 1 பை சைன், இது 1 பை காஸ், இது 1 பை tan. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ 1 பை சைன், இதுக்கு வந்து இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இதுல தேர்ட் லெட்டர் என்ன? COS, எஸ் வந்தா இங்க சைன். இதுல தேர்ட் லெட்டர் என்ன? சி வந்தா காசு. இதுல தேர்ட் லெட்டர் என்ன? டி வந்துச்சுன்னா tan. இதை வச்சு இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்ப இந்த இடத்துல tan x அப்படின்னு என்னன்னா sin x பை காஸ் எக்ஸ், ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே தேர்ட் லெட்டர் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். டேனுக்கு ரெண்டுமே வரும், ஓகேவா? இந்த இடத்துல சைன் காஸ் இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க கீழே எப்பவுமே ஹைபாட்னஸ் தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் எப்பவுமே ஹைபாட்னஸ் தான் இருக்கும். இப்போ இந்த நியூமரேட்டர் தான் நிறைய டைம் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சென்னையில எல்லாம் சூப்பரா இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சோக்கா இருக்குதுப்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சோக்கா அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோக்கான்னா SOKKA கிடையாது, SOCA ஞாபகம் வச்சுக்கோங்க, சோக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிக்னாமெட்ரியில ஆங்கிள்ஸ்னா சோக்கா இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. SOCA, SOCA. ஓனா ஆப்போசிட், ஏனா அட்ஜசன்ட். கிளியரா? சோ கா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே எப்பவுமே ஹைபாட்னஸ் தான், சொந்த வீட்டுக்காரர் தான் இருப்பாரு. ஸோ சோக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைபாட்னஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேன்னா இது ரெண்டுமே வரும். இப்போ இந்த இடத்துல சைன் எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து போட்டு, காஸ் எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து போட்டு, ஹைபாட்னஸ் கேன்சல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாம ஞாபகம் வச்சுக்காம சிம்பிளா சோ கா தான், ஓகேவா? இங்கேயும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சோ கா. டேன்னா ரெண்டுமே வரும், சோ கா. இது எல்லாமே இன்வெர்ஸ். அப்போ எஸ்க்கு எஸ், சிக்கு சி, டிக்கு டி. அப்போ இதோட இன்வெர்ஸ் சைன் எக்ஸ்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், இன்வெர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட். இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஹைபாட்னஸ் பை சிக்கு அட்ஜசன்ட், சிஏ. tan x இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், ஓகேவா? ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கொசிகன், சீக்கன், காட், அதுக்கு தேர்ட் லெட்டரை இன்வெர்ஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் லெட்டரை இன்வெர்ஸ் பண்ணணும். டேனுக்கு ரெண்டுமே வரும், சைனு காசு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, சைனுக்கு காசுக்கும் எப்பவுமே டினாமினேட்டர்ல ஹைபாட்னஸ் தான் இருக்கும். நாலாவது சோக்கா. இந்த 4 விஷயத்த ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஈஸி. கிளியரா? இப்போ இதே இடத்துல ஏன் எக்ஸ் கொடுத்துருக்கேன், ஒய் கொடுக்கலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சைன் எக்ஸ் எடுத்துக்கிறேன், ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்கா? எக்ஸுக்கு ஆப்போசிட் என்ன? இந்த சைடு பி டிவைடட் பை ஹைபாட்னஸ் என்ன? சி. இங்க பாருங்க, அட்ஜசன்ட் காஸ் எக்ஸுக்கு அட்ஜசன்ட் ஏ, ஹைபாட்னஸ் சி. இது நான் வந்து சைன் ஒய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சைன் ஒய் இந்த ஆங்கிள், அதுக்கும் இதே ஃபார்முலாஸ் தான். எந்த ஆங்கிள் எடுத்தாலும் இதே ஃபார்முலாஸ் தான். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஒய்க்கு ஆப்போசிட் என்ன? ஏ. ஹைபாட்னஸ் என்ன? சி. காஸ் ஒய் எடுத்துட்டீங்கன்னா
அதுக்கு அட்ஜசன்ட் என்ன பி பை சி. அப்படி மாறும்போது அதோடைய சைடு வேல்யூ மாறும். இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இது அட்ஜசன்ட் ஹைபோட்டனஸா எடுக்கணும், சரி அட்ஜசன்ட் ஹைபோட்டனஸ் ஆப்போசிட்டா எடுக்கணும். இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட், இது ஹைபோட்டனஸா எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் எக்ஸை தனியா ஒய் தனியா போட்டிருக்கேன். ஃபார்முலா ஒன்று தான், பட் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகும். இந்த ஆங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம். ப்ராப்ளம் வருது, இப்போ ஒரு 45 டிகிரி இருக்குது, சைன் 45 டிகிரி இருக்குது. ஸோ ஒரு சைடு 4 சென்டிமீட்டர் இருக்கு, இன்னொரு சைடு கண்டுபிடிக்கணும். இது ஏங்கிறது என்னன்னு சொல்றேன். இந்த இடத்துல கண்டுபிடிக்கும் போது சைன் 45 டிகிரியோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த 5 ஆங்கிளும் சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட்டுக்கு தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு டேபிள் காலம் இருக்கு, ஈஸியா பார்த்தோம். அடுத்தது இந்த டேபிள். இந்த டேபிள்ல இங்க வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா எல்லாமே எழுதியிருக்கேன். இங்க 0, 30, 45, 60, 90 டிகிரி 5 ஆங்கிள் எழுதியிருக்கேன். மொத்தம் எவ்வளவு இருக்கு? 30 காலம்ஸ் இருக்கு. ஐ மீன் 30 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ 30 நம்பர் வரும். இந்த 30 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அது 30 ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் எதுவுமே நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது என்னது? 1 பை டான் தீட்டா இல்லையா? 1 பை டான் தீட்டா. நான் டான் தீட்டாக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை 1 டிவைட் பை போட்டேன்னா எனக்கு காட் தீட்டா கிடைச்சிடும். சீக்கன் தீட்டா. ஸோ தேர்ட் லெட்டர் சி, இது தேர்ட் லெட்டர் டீங்கிறதுனால டான், தேர்ட் லெட்டர் சிங்கிறதுனால 1 பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு என்ன வேல்யூ வருதோ அதை 1 டிவைடட் பை இந்த காஸ் தீட்டா வேல்யூ போட்டோம்னா எனக்கு கொசிகன் ஐ மீன் சீக்கன் கிடைச்சிடும். கொசிகன் தேர்ட் லெட்டர் எஸ், 1 பை சைன் தீட்டா இல்லையா? ஸோ சைன் தீட்டாக்கு என்ன வேல்யூ வருதோ 1 டிவைட் பை சைன் தீட்டா வேல்யூ போட்டோம்னா எனக்கு இது கிடைச்சிடும். டான் தீட்டா என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டாக்கு என்ன வேல்யூ வருதோ அது டிவைடட் பை காஸ் தீட்டா வேல்யூ காட்டோம்னா எனக்கு டான் தீட்டா கிடைச்சிடும். அப்போ காஸ் தீட்டா என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா கிடையாது, ரிவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா என்னன்னா சைனோட 90 டிகிரிக்கு என்ன வருதோ அது இங்க ஃபர்ஸ்ட்ல வரும், இங்க என்ன வருதோ செகண்ட்ல வரும், தேர்ட்ல தேர்ட் வரும், செகண்ட் இங்க போயிடும், ஃபர்ஸ்ட் இங்க போயிடும். இந்த டேட்டா அப்படியே ரிவர்ஸ் ஆகி இங்க எழுதுறோம், அதுதான் ரிவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. அப்போ 1 2 3 4 5 5 டேபிளும் காலி. அப்ப இது 1 மட்டும் எழுதிட்டோம்னா இது எல்லாம் எழுதிடலாமா? எஸ் ஆர் நோ? அப்ப இது 1 மட்டும் எழுதிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் டிவைடட் பை 2. ரூட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் டிவைட் பை 2. ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? 0 1 2 3 4 5 6 இல்லையா? அதுல மொத்தம் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. இந்த 5 மட்டும் தான் செட் ஆகும். ஸோ ஹோல் நம்பர் 0 1 2 3 4 இது 5 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், ரூட் போட்டுக்கிட்டேன், டிவைடட் பை 2வும் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் ரூட் போட்டிருக்கேன், கீழே 2 போட்டிருக்கேன். இது அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க எழுதினோம்னா முடிஞ்சு. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுதான் பார்ப்போம். இப்போ ரூட் 0 வேல்யூ என்ன? 0. 0 டிவைட் பை எனிதிங் 0 இல்லையா? ரூட் 1 வேல்யூ என்ன? 1 தான். 1 பை 2 1 பை 2. ரூட் 2 பை 2 அப்படியே போட்டுக்கலாம், ரூட் 3 பை 2 அப்படியே போட்டுக்கலாம். ரூட் 4 வேல்யூ என்ன? 2. அப்போ 2 பை 2 கேன்சல் பண்ணா 1. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன? 0. அடுத்ததுக்கு 1 பை 2. அடுத்ததுக்கு ரூட் 2 பை 2. அடுத்ததுக்கு ரூட் 3 பை 2. அடுத்ததுக்கு 1. அவ்வளவுதான். ஹோல் நம்பர்ஸ் டிவைட் பை 2 போட்டு அந்த வேல்யூ வந்து இங்க போட்டுட்டேன். சைன் தீட்டா ஓவர், காலி, முடிஞ்சா? இப்போ காஸ் தீட்டா எப்படி எழுதணும்? ரிவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. அப்ப அந்த 1 தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க, ரூட் 3 பை 2 கொண்டு வந்து இங்க போடுங்க, இதை அப்படியே நேரா போட்டுருங்க, இதை தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க, ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு வந்து லாஸ்ட்ல போட்டுருங்க. காஸ் தீட்டா ஓவர். டான் தீட்டா என்ன பண்ணும்? சைன் பை காஸ். 0 டிவைடட் பை 1 0. 1 பை 2 டிவைடட் பை ரூட் 3 பை 2. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபிராக்ஷன்ஸோட டிவிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 1 பை 2 டிவைடட் பை ரூட் 3 பை 2ங்கிறது நம்ம என்ன எழுதலாம்? டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்தி செகண்ட் டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 1 பை 2 இன்டூ 2 பை ரூட் 3 போட்டிருக்கேன். 2 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 பை ரூட் 3. ஓகேவா? ஸோ ரூட் 2 பை 2 டிவைட் பை ரூட் 2 பை 2 எனிதிங் பை எனிதிங் 1 தான் வரும். சேம் நம்பர்ஸ் தான், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ரூட் 3 பை 2 டிவைடட் பை 1 பை 2. இதை மல்டிபிளிகேஷனா மாத்தினா இது ரெசிப்ரோக்கலா மாத்துறோம் இல்லையா? ரூட் 3 பை 2. 2 கேன்சல் பண்ணோம்னா ரூட் 3. 1 பை 0 எனிதிங் டிவைட் பை 0 அன்டிஃபைன்ட், விட்டுருங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் முடிச்சோன்னே அது ரிவர்ஸ்ல போட்டு செகண்ட்ல முடிச்சிட்டோம். 2 டிவைட் பண்ணி
தேர்ட்ல முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது நான் ஞாபகம் வச்சுக்கனா கிடையாது, ஆனாலும் எழுதிட்டேன். இதை வச்சே எழுதிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ 1/sin θ அப்படின்னா கொசிகன் தீட்டாங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் sin θ. இதை அப்படியே திருப்பி போடுங்க, 0, அதாவது 0 திருப்பி போட்டோம் அப்படின்னா அன்டிஃபைன்ட், 1/0 வரும். ஸோ எனிதிங் பை 0 அன்டிஃபைன்டு. 1/2 திருப்பி போடுங்க, 2/1 2. √2/2 திருப்பி போடுங்க, 2/√2. √3/2 திருப்பி போடுங்க, 2/√3. 1 திருப்பி போட்டாலும் 1 தான். அடுத்தது முடிஞ்சு. சீக்கன் தீட்டா எதோட இன்வர்ஸ்? காஸோட இன்வர்ஸ். திருப்பி போட்டோம்னா 1/1 1, 2/√3, 2/√2 2, undefined. cot theta tan theta திருப்பி போடுங்க, 0 திருப்பி போட்டா undefined. √3 1, 1/√3 0, undefined திருப்பி போட்டா 0. கிளியரா? நான் என்ன பண்ணேன், இதை மட்டும் தான் எழுதினேன். எதை வச்சு? ரூட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் டிவைடட் பை 2. அதை மட்டும் தான் வச்சு நான் எழுதினேன். அது ரிவர்ஸ்ல போட்டு இதை எழுதிட்டேன், 2 டிவைட் பண்ணி இதை எழுதிட்டேன், ஃபர்ஸ்ட் திருப்பி போட்டு இதை எழுதிட்டேன், செகண்ட் திருப்பி போட்டு இதை எழுதிட்டேன், தேர்ட் திருப்பி போட்டு இதை எழுதிட்டேன். டேபிள் முடிஞ்சா? அவ்வளவுதான், சிம்பிள். இதை நான் ஸ்கூல்ல மனப்பாடம் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, √3/2 1/√2 எல்லாம் அவ்வளவு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. இவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ இன்கேஸ் ட்ரிக்னாமெட்ரியில ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னா இந்த டேபிள் ஒரு பக்கம் எழுதி வச்சு நம்ம பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அதுல ட்ரிக்னாமெட்ரியில இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் வரான், ஏதாவது ஒரு டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் tan 60 டிகிரியோட வேல்யூ, இல்ல சீக்கன் 30 டிகிரியோட வேல்யூ, இல்ல சைன் 90 டிகிரியோட வேல்யூ மட்டும் எனக்கு தேவைப்படும்னா உட்காந்து இதை ஃபுல்லா நான் எழுதிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ அது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? எனக்கு ஒண்ணு மட்டும் வேணும்னா அது ஒண்ணு மட்டும் எப்படி எடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டேபிள்ல நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா அவசியம் இல்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன்னா எனக்கு போதும். சைன் தீட்டாவோடது ஃபர்ஸ்ட் 0, லாஸ்ட்ல 1. அடுத்து √1/2 1/2, √2/2 √3/2. இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சில புக்ல 1/√2 இருக்கும், அதுவும் கரெக்ட் தான். இப்போ √2/2 இருக்கு. 2 என்னன்னு எழுதலாம்? √2 × √2 எழுதலாம். ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணனா √2 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 2 தான் வரும். இப்போ இந்த இடத்துல இதையும் கேன்சல் பண்ணனா 1/√2 வரும். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, இது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ √2/2 இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன தீட்டா இருக்கு? காஸ் தீட்டா கேட்கலாம், tan தீட்டா கேட்கலாம், சீக்கன் தீட்டா கேட்கலாம், கொசிகன் தீட்டா கேட்கலாம், இல்லைன்னா காட் தீட்டா கேட்கலாம் இல்லையா? ஸோ இது எது கேட்டாலும் அதை சைனுக்கு மாத்திருங்க, அதை சைனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ் எடுத்துட்டீங்கன்னா காஸ்ட்ல 0 டிகிரி அப்படின்னா சைன்ல 90 டிகிரி, காஸ்ட்ல 30 டிகிரினா இதுல 60 டிகிரி, 45னா 45 தான், 60னா 30, 90னா 0. இதெல்லாம் சைன்ல இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் 60 டிகிரி வேணும் அப்படின்னா அதோட ரிவர்ஸ் என்ன? 30 டிகிரி, சைன் 30 டிகிரியா மாத்திக்கலாம். இன்கேஸ் எனக்கு காஸ் 0 டிகிரி வேணும் அப்படின்னா அதை சைன் 90 டிகிரியா மாத்திக்கலாம். அப்ப நான் மாத்திட்டேன்னா எனக்கு சைன் 30 வேல்யூ தெரியும், சைன் 90 வேல்யூ தெரியும். நான் யூஸ் பண்ணிக்கலாமா? காஸ் தீட்டாவை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு சைனுக்கு மாத்திட்டோம்னா ஈஸியா எழுதிடலாம். இப்ப tan தீட்டா வருது, tan தீட்டா வருது அப்படின்னா tan 45 டிகிரின்னு வச்சுக்கோங்க. tan 45 டிகிரி எப்படி எழுதலாம்? சைன் 45 டிகிரி டிவைட் பை காஸ் 45 டிகிரின்னு எழுதலாமா? இதுல காஸ் 45 டிகிரிங்கிறது என்னது? which is equal to sin 45 டிகிரி தான். அப்போ sin 45 டிகிரி டிவைடட் பை sin 45 டிகிரி அப்படிங்கும்போது சேமா தான் வரும், 1 தான் வரும். இன்கேஸ் இங்க 60 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல sin tan 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க. tan 60 டிகிரினா sin 60 by cos 60 வரும். cos 60 வந்து பாத்துட்டீங்கன்னா என்னது? sin 30. அப்போ sin 60 by sin 30 வரும். ஓகேவா? tan 60ங்கிறத sin 60 divided by sin 30 கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா sin 16 தெரியும், sin 13 தெரியும், ரெண்டு டிவைட் பண்ணனா tan 60. அப்ப tan 60யோட வேல்யூ நான் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, அதை சைனுக்கு மாத்தினாலே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இன்கேஸ் கொசிகன் தீட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க. கொசிகன் தீட்டா வருதுன்னா அதை நான் என்ன எழுதலாம்? தேர்ட் லெட்டர் s 1/sin தீட்டா, சிம்பிள். அப்ப இன்கேஸ் கொசிகண்ட் 45 டிகிரி வேணும்னா அதுக்கு பதிலா 1/sin 45 டிகிரியோட வேல்யூ எடுத்துக்கலாம். sin 45 டிகிரி வேல்யூ கீழே போட்டு 1 ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் கொசிகன் 45 ஓடது. அப்போ கொசிகனோட ஆங்கிள் வந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, அதே ஆங்கிள் சைனோட எடுத்து 1 டிவைட் பண்ணோம்னா முடிஞ்சு. இதே சீக்கன் தீட்டா கேக்குறாங்க,
என்ன பண்ணலாம் 1 by cos theta. cos theta கேக்குறாங்களா, அப்போ secant 30 degree அப்படின்னா அது எப்படி எழுதலாம் 1 by cos 30 டிகிரின்னு எழுதலாம். cos 30 என்னது sin 60, 1 divided by sin 60 டிகிரி. அப்போ secant 30ங்கிறது 1 by sin 60க்கு ஈக்குவல். அப்ப secantையும் நான் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மாத்திட்டு sin 60 வேல்யூ கொண்டு வந்து போட்டோம்னா எனக்கு secant 30 ஓட வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி தான் காட்டும். இப்போ cot theta அப்படிங்கும்போது 30 டிகிரி வேணும் அப்படின்னா காட்டுங்கிறது என்னது இன்வர்ஸ் ஆஃப் tan. tan திருப்பி போடணுமா, tanக்கு என்ன வந்தது அழிச்சிட்டனா இல்ல இங்க இருக்கு. tanக்கு என்ன போட்டிருக்கோம் sin by cos. அப்ப திருப்பி போட்டோம்னா cos 30 டிகிரி by sin 30 டிகிரின்னு எழுதணும். cos 30 டிகிரியோட வேல்யூ sin 60 நான் மாத்திக்கலாம். sin 60 divided by sin 30 எடுத்துட்டேன்னா sin 16 தெரியும், sin 30 தெரியும். ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டேன்னா cot 30 டிகிரி கிடைச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து cos, tan, cosecant, secant, cot இதுல எது கேட்டாலும் அந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த டேபிள் அப்படியே சைனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற டேர்ம்ஸை சைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சைனோட வேல்யூ வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டாவே நீங்க போடுறதுனால நீங்க போட்டுக்கோங்க, அந்த டேபிள் போட்டு போடலாம் எடுக்கலாம். பட் இது ஷார்ட்கட், இது பெருசா தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. பட் இதை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு cos 45 டிகிரி அப்படின்னா which is equal to tan sin 45 டிகிரி ஞாபகம் வந்துடும். இதே cos 90 டிகிரினா sin 0 டிகிரியோட வேல்யூ ஞாபகம் வந்துடும். இப்போ இன்கேஸ் வந்து cosecant theta வருது அப்படின்னா 1 by sin ஞாபகம் வந்துடும். ஸோ போக போக ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா இன் பிட்வீன் ஆங்கிள் இருக்கும், sin 35 டிகிரி, 62 டிகிரி, 49 டிகிரின்னு. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாக் புக் கொடுத்துருவாங்க. லாக் புக்லேயே நீங்க அந்த டேபிளோட வேல்யூ எடுத்துக்கலாம். இது வந்து லாக் புக் கொடுக்காம பேசிக்கா இருக்கவங்களுக்கு ஃபாஸ்டா கால்குலேட் பண்றதுக்கான ஷார்ட் கட்ஸ். இப்ப அடுத்து ஒரு சம்ல இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்துடலாம். அடுத்து இப்ப சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல மொத்தம் எனக்கு எவ்வளவு குவான்டிட்டிஸ், 2 ஆங்கிள் 3 சைடு. இந்த எப்படி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், ஒன்னு ரெண்டுமே சைடு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா வந்து ஒரு சைடு ஒரு ஆங்கிள் கொடுக்கலாம். 2 ஆங்கிள் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, 2 சைடுனா இதையும் கொடுக்கலாம். இதையும் கொடுத்தாலே இந்த 2 ஆங்கிள் தேர்ட் சைடை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இது கொடுத்தாலும் இதுவும் இந்த 2 ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சைடு ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் இந்த சைடு கொடுத்தாலும் இது 2 இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இல்ல இந்த ஆங்கிள் இந்த சைடு கொடுத்தாலும் இந்த 2 சைடு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு மினிமம் ஒரு சைடு ஒரு ஆங்கிள் இல்லைன்னா 2 சைடு இது கொடுத்துட்டாங்கன்னா மீதி 3 குவான்டிட்டி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அது கிளியர். 2 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கறத தெளிவா பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு இவர் யாரு அட்ஜசன்ட், இவர் யாரு ஆப்போசிட், இவரு ஹைபோட்டனஸ் இல்லையா. இப்ப இந்த இடத்துல பி விட்டுருங்க, நமக்கு சி மட்டும் என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல சி கேக்குறாங்க அப்படின்னா அட்ஜசன்ட் கொடுத்துட்டான், ஹைபோட்டனஸ் கேக்குறான், ஆங்கிள் கொடுத்துட்டான். அதாவது தீட்டா இருக்கு, அட்ஜசன்ட் இருக்கு, ஹைபோட்டனஸ் இருக்கு. அப்ப அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ்னா என்னது, சோகா கால சீல தான் ஏ வரும். அப்போ காஸ் தீட்டாக்கு தான் அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ் வரும் இல்லையா. அப்போ காஸ் தீட்டாவை நான் எடுக்கணும். இப்போ இன்கேஸ் இந்த ஆங்கிள் கொடுக்காம இது கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், சோகாக்கு என்ன வரும், சோகா சி மேல வருமா, எஸ் கீழே வரும். அப்போ இது காட் தீட்டான்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, காட் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அந்த ஃபார்முலா எடுக்கணும். இல்ல டான் தீட்டா எடுத்துட்டீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த சென்டிமீட்டர் கொடுக்காம இது கொடுத்து இதை கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தீட்டா கொடுத்துட்டான், அதோட ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டான், ஹைபோட்டனஸ் கேட்கறான் அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ்னா சோகா சைன் தீட்டா, சோகா எஸ்ஓ. அப்போ சைன் தீட்டா தான் ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். அப்போ எந்த 2 டேட்டா கொடுத்துருக்கான், எந்த ஆங்கிள் கொடுத்துருக்கான், அதுக்கு அட்ஜசன்ட் கொடுத்துருக்கானா, ஆப்போசிட் கொடுத்துருக்கானா, ஹைபோட்டனஸ் கொடுத்துருக்கானா. அதாவது எனக்கு இந்த ரேஷியோஸ்ல 2 வேல்யூ கண்டிப்பா தெரியணும். எல்லா ரேஷியோ எழுதணும் இல்லையா, அதுல மொத்தம் 3 டேட்டா இருக்கும், ஒரு தீட்டா 2 சைடு. அதுல ஏதாவது 2 டேட்டா தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்பதான் அதை வச்சு 3வது கண்டுபிடிக்க முடியும். நீங்க எடுக்கிற ஃபார்முலால வந்து 2 தெரியாம 1 தான் தெரிஞ்சிருச்சு, 1 தீட்டா மட்டும் தான் தெரியுது, 2மே சைடு தெரியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கேக்குறாங்களா, இப்ப இந்த இடத்துல நான் சைன் தீட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சைன்ல எனக்கு தீட்டா தெரியும், சைன் தீட்டா ஃபார்முலா என்ன, சைன், சோ ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ்.
ஆப்போசிட் தெரியாது, ஹைபோட்டனஸும் தெரியாது. தீட்டா மோச்சு என்னால கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப சைன் தீட்டாவை நான் சூஸ் பண்ண கூடாது. இந்த இடத்துல காஸ் தீட்டாவை தான் சூஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு அட்ஜசன்ட் வந்து தெரியும், தீட்டா தெரியும். அதை வச்சு ஹைபோட்டனஸ் நான் கண்டுபிடிக்க முடியும். இப்படிதான் சைனை சூஸ் பண்ணுமா, காஸ் சூஸ் பண்ணணுமா, டேன் சூஸ் பண்ணுமான்னு இருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இப்ப வேல்யூல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. காஸ் தீட்டா காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் 4 டிவைடட் பை ஹைபோட்டனஸ் சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சி கண்டுபிடிக்கணும். அப்ப சியை கண்டுபிடிக்கணும்னா சி இந்த சைடும் இதை இந்த சைடு கொண்டு வரலாமா? சி ஈக்குவல் டு 4 டிவைடட் பை காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி நம்ம இன்வெர்ஸ்ல போட்டோம்னா என்ன ஆகும்? இன்வெர்ஸ்ல போட்டா 30 டிகிரி ஆகும். ஸோ 4 சைன் 30 டிகிரி இல்லையா? சி ஈக்குவல் டு சைன் 30 டிகிரி வேல்யூ என்ன? 1/2. இப்போ சி ஈக்குவல் டு 4 டிவைட் பை 1/2. இது ரெசிப்ரோக்கல்ல மேல போச்சுன்னா 4 into 2/1. ஸோ சி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஹைபோட்டனஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஹைபோட்டனஸ் கண்டுபிடிச்சாச்சு காஸ் 60 டிகிரி வச்சு. அப்போ இது கொடுத்துருக்கான், இது கேட்டிருக்கான்னா சைன் காசு சூஸ் பண்ணி இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இன்கேஸ் இது கொடுத்துட்டான், ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைபோட்டனஸ் 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோமா? அப்போ இது 4 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர்னா இது ரெண்டையும் வச்சு ஆப்போசிட்டை வந்து பித்தாகரஸ் தியரம்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷா இது கொடுக்குறான், சியும் தெரியாது, பியும் தெரியாது, பி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல தீட்டா கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்க? அட்ஜசன்ட் கொடுத்துட்டாங்க, இது கேட்கறாங்க, ஆப்போசிட் கேட்கறாங்க. ஓகேவா? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் என்ன வரும்? சிஏ சோகா ஓக்கு எஸ் சிக்கு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா காட் தீட்டா. ஆர் நான் இதை அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம், டான் தீட்டா எடுத்துக்கலாம். டான் தீட்டா எடுத்தனா என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? டான் வேல்யூ எவ்வளோ? டான் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ பி தெரியாது, அட்ஜசன்ட் வேல்யூ 4. இந்த இடத்துல பி ஈக்குவல் டு 4 இன்டூ இது இன்சைடு போச்சுன்னா மல்டிபிளிகேஷன் இன்டூ டான் 60 டிகிரி. டான் 60 டிகிரி என்னன்னு எழுதலாம்? பி ஈக்குவல் டு 4 இன்டூ சைன் 60 டிகிரி பை காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி என்னன்னு எழுதலாம்? சைன் 60 டிகிரி டிவைடட் பை காஸ் 60. இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? சைன் 30 வரும். சைன் 30 டிகிரி. ஸோ 4 இன்டூ சைன் 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? ரூட் 3/2. சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 4 இன்டூ ரூட் 3/2 இன்டூ 2/1. இதையும் கேன்சல் பண்ணனா 4 ரூட் 3 சென்டிமீட்டர். எதோட வேல்யூ? ஆப்போசிட்டோட வேல்யூ 4 ரூட் 3 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதையும் வச்சிங்கன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஹைபோட்டனஸ் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். 8 தான் கண்டிப்பா வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், என்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்து தெளிவா அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் ட்ரிக்னாமெட்ரியில ஃபுல்லாலாம் நான் கவர் பண்ணல, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. பட் நான் எதையுமே சொல்லல, வெறும் ஷார்ட் கட்ஸும் ட்ரிக்ஸும் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வீடியோல இப்போ இதுவே எவ்வளோ லென்த் வருதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு செப்பரேட்டா எல்லா டாபிக்கும் டீடைல்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th ட்ரிக்னாமெட்ரியில என்னென்ன பார்க்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது, இல்லை 12th அந்த மாதிரி நான் ஃபுல்லா கவர் பண்றேன். இந்த 30 days சீரீஸ்ல ட்ரிக்னாமெட்ரியில இது மட்டும் சொன்னாலே நீங்க பார்த்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஓரளவு பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதா பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.